My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குரிய ப்ரொவிஷனல் ரிசல்ட் நேற்றுக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துடும். வந்த உடனே நம்ம சேனலில் நான் வீடியோவை பதிவு செய்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிரீவியன்ஸ் போர்ட்டல் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கு. கிரீவியன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து ரெட்ரஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா சேஞ்சஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா அதே ப்ரொவிஷனல் ரிசல்ட்டை ஃபைனல் ரிசல்ட்டுங்கிற நேமில் திரும்ப ரிசல்ட்டை ரீரிலீஸ் பண்ணுவாங்க. அலாட்மெண்ட் ஆர்டரும் வந்துடும். டவுன்லோட் பண்ணும்போது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் வீடியோவில் கவர் பண்ணுறேன். இந்த நேரத்தில் ஆல் இண்டியா கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எனக்கு சீட்டு கிடச்சிருக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்கள், தமிழ்நாட்டில் எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரு காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்கள், ஆல் இண்டியா கோட்டா போலாமா தமிழ்நாடு போலாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதில் அதை பற்றி தான் பேச போகிறோம். எஸ்பெஷலி வென் யூ ஆர் பிளானிங் ஃபார் ரிசைனிங் எ சீட், ஆல் இண்டியா கோட்டா சீட்டை செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் ரிசைன் பண்ணுறதா நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சினாரியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி கிடச்சிருக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட், அந்த காலேஜ் பிடிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் XRYங்கிற ஒரு கவர்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ அல்லது கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் ப்ரைவேட் காலேஜோ அல்லது NRI கேட்டகரி சீட்டோ கிடச்சிருக்கு. ஃபீஸ் வைஸ் பார்க்கும்போது தமிழ்நாடு தான் கம்மியாக இருக்குது சார், ஆனால் தமிழ்நாட்டில் சேர்ந்துக்கலாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்குது. ஆனால் எனக்கு இந்த ஆல் இண்டியா கோட்டாவில் வந்த சீட் வந்து எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்போ எனக்கு தமிழ்நாட்டில் வந்த காலேஜை விட ஆல் இண்டியா சீட் வந்து பெட்டரான ஆப்ஷனாக தோணுது. நான் இங்கே சேர்ந்துடுறேன். செகண்ட் ரவுண்ட் நான் தமிழ்நாட்டில் ட்ரை பண்ணுறேன். மேபி அந்த செகண்ட் ரவுண்டில் நான் விரும்புகிற காலேஜ் தமிழ்நாட்டில் கிடச்சிருச்சுன்னா ஆல் இண்டியா கோட்டா சீட்டில் இருக்கக்கூடிய ஆல் இண்டியாவில் இருக்கக்கூடிய சீட்டை செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் ரிசைன் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிறது நிறைய பெற்றோர்களுக்கு இருக்குது. ஒருவேளை இந்த கேள்வி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ இது வந்து எத்தனை பேர் இது மாதிரி யோசிச்சிருக்காங்க அப்படிங்கிறத, இல்லை எத்தனை பேருக்கு இந்த வீடியோ கரெக்டாக போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடச்சிருச்சு அப்படின்னா ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மட்டும்தான் இருக்குது. செகண்ட் ரவுண்டில் இருந்து ஆல் இண்டியா கோட்டாவில் யூ ஆர் நாட் அலவுட் டு ரிசைன் அ சீட். நீங்கள் செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் சீட்டை ரிசைன் பண்ணக்கூடாது. ஆஸ் பர் MCC ரெகுலேஷன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மட்டும் தான் ஃப்ரீ எக்ஸிட். செகண்ட் ரவுண்டில் இருந்து ரீஅலாட்மெண்ட் வேணால் போகலாம். அப்கிரேடேஷன் ஃப்ரம் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1 டு ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 2 போகலாம். ஆனால் ஆல் இண்டியா கோட்டா வந்து ஸ்டேட் கோட்டாக்கு போகிறத ரெசிக்னேஷன் தான் சொல்லுவாங்க. அது ரீஅலாட்மெண்ட்டில் பேரில் வராது. ஸோ அப்படி இருக்கிறதுனால ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1ல் சீட்டு கிடச்சிருச்சுன்னா அங்கே சேர்றீங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்டில் நீங்கள் அதை ரிசைன் பண்ண முடியாது. இப்படி ஒரு வேளை ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தமிழ்நாட்டுடைய செகண்ட் ரவுண்ட் ரிசல்ட்டில் வேறு காலேஜ் கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த காலேஜில் வந்து நீங்கள் சேர்வதாக இருந்தால் என்ன சார் நடக்கும்? நான் ஒரு வேளை ரிசைன் பண்ணுறேன், அதை மீறி நான் ரிசைன் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கட்டின செக்யூரிட்டி டெபாசிட் 2 lakh rupees அப்படிங்கிறது உங்களுக்கு ரீஃபண்ட் அப்படிங்கிறது வராது. அது தவிர நீங்கள் அந்த காலேஜில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஆல் இண்டியா கோட்டாவில் ஃபீஸ் கட்டியிருப்பீங்க இல்லையா, டியூஷன் ஃபீஸ். இந்த டியூஷன் ஃபீஸில் பெரிய அளவில் ஒரு இழப்புகள் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். இது காலேஜ் டு காலேஜ் வேறுபடுது. நீங்கள் எந்த காலேஜில் சேர்ந்துருக்கிறீங்களோ அந்த காலேஜில் இதை பற்றின டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டே கேட்டு வச்சுக்கோங்க. கேட்டு வச்சுட்டு ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற டிசிஷன் எடுங்க. நீங்கள் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா கேட்டு வச்சுக்கோங்க. இது நம்ம முன்னாடி இருந்து பேசிட்டு தான் இருக்கிறோம். இப்போ புதுசாக போடலை, ஃபஸ்ட்லேருந்தே இந்த விஷயத்தை சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா there is no regulation for fees அப்படிங்கிற MCCனுடைய இதில் வந்து டீம்டு யூனிவர்சிட்டிக்கு ஃபீஸ் ரெகுலேஷன் அப்படிங்கிறது பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லி தெரியுது. ஸோ அப்போ ஒரு சில கல்லூரிகள் கொஞ்சம் அமௌண்ட்டை பிடிச்சிட்டு உங்கள்கிட்ட கொடுக்கலாம். ஒரு சில கல்லூரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ கட்டின ஒரு வருஷத்தினுடைய ஃபீஸையும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சில கல்லூரிகள் சொல்கிறாங்க. சில கல்லூரிகள் அதுக்கும் மேலே ஒரு படி இல்லை 10 படி மேலே போய் நீங்கள் மீதம் இருக்கக்கூடிய 4 வருஷத்தினுடைய ஃபீஸையும் 4.5 வருஷத்தினுடைய ஃபீஸையும் என்கிட்ட கொடுத்துருங்க, 1 கோடி ரூபா 1.5 கோடி ரூபா கொடுத்துட்டு தான் உங்கள் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய சில கல்லூரிகளும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்கோ அந்த காலேஜில் கேட்டுட்டு அங்கே ஜாயின் பண்ணலாமா இல்லை ஃப்ரீ எக்ஸிட்டில் விட்டுறலாமா அப்படிங்கிற பிளான் எடுங்க. இல்லைன்னா தமிழ்நாட்டில் கிடச்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா NRI கோட்டா அங்கே சேர்ந்துட்டு அங்கேருந்து ரீஅலாட்மெண்ட் செகண்ட் ரவுண்டுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரை பண்ணலாம். ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1 முடிஞ்சதுக்கப்புறம் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 2ல் நீங்கள் சீட்டை ரிசைன் பண்ணால் there will be huge financial loss. அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். உங்களுடைய கேள்விக்கு ஓரளவுக்கு பதில் கிடச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. இது தவிர வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதுக்குரிய பதிலையும் பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க் யூ ஸோ மச். நல்லபடியாக யோசிச்சு நல்லா பிளான் பண்ணி ஒரு டிசிஷன் எடுங்க. பிகாஸ் யுவர் டிசிஷன் வில் ரிசல்ட் இன் ஃபினான்ஷியல் லாஸ். அந்த லாஸ் இல்லாமல் நீங்கள் வரணும்னா அதுக்கு தகுந்த மாதிரியான முடிவுகளை நீங்கள் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஸோ வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அதுக்குரிய பதிலையும் பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு வேறு ஏதாவது காலேஜ் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா we have a group, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது.
தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய 37 அரசு மருத்துவக் கல்லூரிகள், தனியார் மருத்துவக் கல்லூரிகள், டீம்டு யூனிவர்சிட்டிஸ், டென்டல் காலேஜஸ், கவர்மெண்ட் டென்டல் அண்ட் ப்ரைவேட் டென்டல் எல்லாத்தினுடைய இதையும் நம்ம வந்து போட்டிருக்கிறோம். மேபி உங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்கோ அந்த காலேஜில் அந்த காலேஜினுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்கள் கூட சீட்டு கிடைத்த மாணவர்கள் எல்லாருமே அவங்களும் கூட அந்த இதில் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ தட் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் ஷேரிங் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் நீட் 2025 அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜாயின் வித். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.